மாஸ் காட்டிய ராகுல் காந்தி, அதிர்ந்து போன பிஜேபி, பதறி கொண்டு அமைச்சர் செய்த காரியம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாஜக உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் இதுக்கு முன்னாடி கவனிக்கலையா அப்படின்ட்டு கேட்டா, இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பேசினதுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியோ இல்ல கூட்டணி கட்சிகளோ எந்த விதமான ரிஃப்ளெக்டும் பண்ணல. ஆனா இன்னைக்கு எந்த இடத்துக்கு ராகுல் காந்தி போனாலும் அவர் என்ன பேசுறார் அப்படின்றத டார்கெட் பண்ணி அதற்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி பத்தி ஒரு தவறான கருத்தை முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே நாடாளுமன்றத்திற்குள்ள ராகுல் காந்தி இந்துக்கள் அப்படின்ற ஒரு போர்வையில இங்க இருக்கக்கூடிய பிஜேபியும் RSSம் வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது, நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீர்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மோடி அவர்களும் சொன்னாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சொன்னாரு. ஆனா அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு சங்கராச்சாரியாரே மறுத்துவிட்டார். ராகுல் காந்தி கரெக்டா தான் பேசியிருக்காருன்னு. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் அகமதாபாத்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டதை கண்டித்து அங்க போயிட்டு பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? நாங்கள் குஜராத்தில் ஆட்சி அமைப்போம், கன்ஃபார்மா உங்களுடைய ஆட்சியை வீழ்த்துவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதற்கு சான்றா அவர் எடுத்துக்காட்டு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அது பைசாபாத் தொகுதி. அயோத்தியில நீங்க எப்படி ராமரை வச்சு அரசியல் பண்ணீங்களோ, ராமர் அப்படின்ற ஒரே ஒரு பேரை வச்சு மட்டும் மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுவதும் இந்துத்துவ அரசியலை மேற்கொண்டீங்க. அதையே தோக்கடிச்சு அந்த இடத்த லல்லு சிங்கை மிகப்பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல தோக்கடிச்சு யார் வராரு? அவதேஷ் பிரசாந்த் அவர்கள் ஒரு தலித் கேண்டிடேட் வெற்றி பெறுகிறார். அதே போன்று நாங்கள் குஜராத்திலும் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப இத இங்க இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சவுகான் எப்படி தெரியுமா மாத்திட்டாரு? ராகுல் காந்தி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ராமரை இழிவுபடுத்தி விட்டார், அத்வானியினுடைய ரத யாத்திரையை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்ட்டு சொல்றாரு. ராகுல் காந்தி சொன்னாரு அப்படின்னு கேட்டா சொன்னாரு. என்ன சொன்னாரு? அத்வானியினுடைய கொள்கைகளையும் இல்ல அத்வானி மேற்கொண்ட பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் முறியடித்து இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது, அது சமூக நீதிக்கான வெற்றி அப்படின்ட்டு சொல்றாரு. இவர் உடனே என்ன சொல்றாரு? அத்வானியினுடைய கொள்கைகளின் அடிப்படையில நாங்க கோயில் கட்டினோம். யாருக்கு கோயில் கட்டினோம்? ராமருக்கு கோயில் கட்டினோம். ராமர் தான் இந்தியாவினுடைய கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்பேற்பட்ட ராமரை நீங்க எப்படி இழிவுபடுத்தலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ராகுல் காந்தி சொன்னது எந்த தப்பும் இல்லைல்ல. நீங்க எந்த இடத்த கோயில் கட்டுறீங்க? இங்க இருக்கக்கூடிய இன்னொரு மத வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு, பாபர் மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டுறீங்க, சரிங்களா? அப்ப அத்வானியினுடைய நோக்கம் என்னவாக இருந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்துல ரத யாத்திரை நடத்தும் பொழுது? இப்போ ஒரு மதத்தின் மீது ஏன் வெறுப்பு அப்படின்ட்டு இருக்குல்ல, அப்ப அந்த வெறுப்பு சம்பவத்தை, அந்த வெறுப்பை அடியோடு மறந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒற்றுமையாக, ஒரு நல்லிணக்கமாக, இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அகிம்சையின் வழியில், அன்பின் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பை எப்படி பைசாபாத்ல வென்றமோ அதே போன்று குஜராத்ல வெல்லுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுல எந்த தவறுமே இல்லை. ஆனா நீங்க அதை ராமருக்கான அரசியலா திரும்ப 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 மாத்துறீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்துத்துவா அப்படின்ற அடிப்படையில சிவராஜ் சிங் சவுகான் இன்னைக்கு பேசுறாரு. பேசிட்டு அவர் சொல்றாரு, ராகுல் ஒரு சிறுமுல்லைத்தனமானவர் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடார். ராகுல் சிறுபிள்ளைத்தனமராக இருந்தா அவரு அங்க இருக்கக்கூடிய சமூக நீதிக்காக பேசணும். நீங்க இந்துத்துவாவுக்காக ஏன் பேசுறீங்க? இப்ப இந்துத்துவா அப்படின்ற அடிப்படையில கேள்வி கேட்கறதா இருந்தா யாருக்குள்ள இந்துக்களா நீங்க முன்னிலைப்படுத்துவீங்க? இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் ஆகிடுவாங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை இந்துக்களா நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை இந்துக்களா ஏத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல பிஜேபி அப்படிதான் பாக்குது அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த MP கிட்டத்தட்ட 7 முறை வெற்றி பெற்றுள்ளார். எங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா விஜயபுரா தொகுதியில அவரு ரமேஷ் ஜிகாஜினகி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, அதாவது தென்னிந்தியாவிலே பிஜேபி தரப்புல இருந்து அதிக முறை MP-யான கேண்டிடேட் நான் தான், 7 முறை வெற்றி பெற்றிருக்கேன். ஆனா என்ன இந்த பிஜேபி மத்திய அமைச்சருடைய பதவியில உட்கார வைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னெடுக்கிறார். அதோட அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய உயர் சாதியை சேர்ந்தவர்கள் அமைச்சர் பதவியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவர்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை, அவர்கள் அதிக முறையும் MP பதவியில வெற்றி பெறல, ஆனா நான் 7 முறை வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு.
அவருடைய வெற்றி காலம் மட்டுமல்லாது அவர் இதுக்கு முன்னாடி 2016 இருந்து 2019 இந்த ஆட்சி காலத்துல அவரு இங்க இருக்கக்கூடிய அமைச்சராகவும் இருந்திருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு. அப்ப ஏற்கனவே அவருக்கு முன் அனுபவமும் இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட நபர் ஏன் உங்களால அமர வைக்க முடியல? அவரே சொல்லிட்டாரு அதுக்கான காரணத்தை, என்னுடைய சாதியின் பெயரால், நான் தலித் அப்படின்ற ஒரே காரணத்தினால என்ன உட்கார வைக்க மாட்டாங்க. உண்மைதானே? இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சரா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க யாரு? ஒரு உயர் சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா மக்களிடத்துல நேரடியாக நின்று அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை தேர்ந்தெடுத்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இவங்க தான் எங்களுக்கு எம்பியா வேணும் அப்படின்ட்டு மக்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து எம்பி ஆகி அதன் பின்பு அமைச்சரானாங்களா? கிடையாது. அப்ப அவங்கள நீங்க நிதி அமைச்சரா உட்கார வைக்கிறீங்க. எதன் அடிப்படையில உட்கார வைக்கிறீங்க? தகுதியின் அடிப்படையிலையா? தகுதியின் அடிப்படையாக இருந்தால் இங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வெங்காயம் விலை ஏறி போச்சுங்க, வெங்காயம் விலை ஏறி போச்சு, உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? நிதி அமைச்சரா இருக்கீங்க, பொருளாதாரத்துல எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அவருக்கு சொல்லக்கூடிய பதில், நான் வெங்காயம் சாப்பிடறது இல்லை. இதுதான் ஒரு நிதி அமைச்சருக்கான தகுதியா? இன்னைக்கு பொருளாதாரத்துல நடுத்தர குடும்பங்களில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளுடைய விலை என்பது 10% உயர்வடைஞ்சிருக்கு. அதனால நான் சொல்றது இங்க இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்கள் இல்ல, நடுத்தர குடும்பங்களில் சாம்பார் வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா பொருளாதார அறிக்கை சொல்லுது. பொருளாதார அறிக்கை என்ன சொல்லுது? இந்தியாவில மக்களால சாம்பார் கூட வைக்க முடியல. இப்ப அந்த அளவுக்கு பொருளாதாரம் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒருத்தவங்க நீங்க அமைச்சரா உட்கார வச்சிருக்கீங்க, சரிங்களா? ஆனா இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமாக ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களை கூட உங்களால வைக்க முடியலன்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கு? அப்ப இந்துக்கள் அப்படின்ற பொருள் நீங்க யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல. இப்ப இதெல்லாம் கேட்டா, இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளரோ இல்ல வேற யாருன்னா கேட்டா அவங்க மீது கேஸ் போடுறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்த அடிச்சு கொல்றாங்க ஒரு முஸ்லீம். அந்த முஸ்லீம் அடிச்சு கொல்லப்பட்டத ஊடகவியலாளர்கள் தங்களுடைய சமூக ஊடகத்தின் வழியாக வெளிப்படுத்துறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஆனா அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதியப்படுகிறது. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பொய் செய்தியை பரப்பி விட்டார் அப்படின்ட்டு ஊடகவியலாளர்கள் மீது. இப்ப இதுக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஐபிஐ அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. 1950 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல 35 பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லலாம். இது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, உலகளவில் இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைப்பு. இப்ப இந்த அமைப்பு சொல்லுது, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் என்பது மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத யார் சொல்றா? கொலம்பியா யூனிவர்சிட்டியில 1950 இருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு சொல்லுது. இதுக்கான காரணங்கள் என்ன? இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மீது தொடர் அடக்குமுறைகள் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, அது உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தாலும் அவர்கள் மீதும் தொடர் வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியாவில இருந்து ஒருத்தவங்க இங்க வராங்க, யாரு? அவனி டயஸ். அவர்களை நீங்க இங்க இருக்கக்கூடிய விசாவை கேன்சல் பண்ணி அங்கே போங்க அப்படின்ட்டு சொல்றீங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை, இங்க பிஜேபி செய்யக்கூடிய பல்வேறு விதமான அராஜகங்களை, வன்முறைகளை அவங்க எழுதிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய விசாவை கேன்சல் பண்ணி நீங்க இந்தியாவில் குடிமகனா இருக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. உடனே என்ன பண்றாங்க? 30 நிருபர்கள் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு. அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு நிருபர் உங்களை கேள்வி கேட்டா கூட அது தப்பாப்படுகிறது. நீங்க இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் மோடி அவர்கள் கொடுத்திருப்பாரா? தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி இல்ல. இப்ப நிருபர்களுக்கான இங்க இருக்கக்கூடிய ஊடக சுதந்திரம் என்பது என்னவா இருக்கு? ஒரு விஷயத்தை கூட நம்மளால பேச முடியல. அந்த சுதந்திர குறியீட்டுல மொத்தம் 180 நாடுகளை இவங்க வரையறுக்கிறாங்க. யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, RSF அப்படின்ற நிறுவனம். 180 நாடுகள்ல இந்தியாவினுடைய சுதந்திர குறியீடு, பத்திரிகையாளர் சுதந்திரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 159வது இடத்தை பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு இந்தியா பின்தங்கி இருக்குன்னு பாருங்க. ஆனா ஒரு அறிக்கையில இந்தியா 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது எந்த அறிக்கை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சிபிஜே அறிக்கை. அந்த அறிக்கை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தண்டனை இன்மை குறியீடு, பத்திரிகையாளர்கள் யாருன்னா கேள்வி கேட்டா அடிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்படுறாங்கல்ல, அவர்களுக்கான தண்டனை இன்மை, அதாவது தண்டனை கொடுக்காம போறாங்கல்ல, இதுல இந்தியா 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்ப இது மூலமா என்ன தெரியுது? இந்தியா எந்த அளவுக்கு படு மோசமா இருக்கு அப்படின்ட்டு தெரியுதா? இப்போ ஒரு ஊடகவியலாளர் எங்கன்னா போயிட்டு எங்கன்னா ஒரு செய்தி சேகரிக்கிறாரு, இந்த மக்களிடத்துல அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு அப்படின்னா அவர்கள் மீது பல்வேறு விதமான வழக்குகள் பதியப்படுது. அதே நேரத்துல அவர்களை யாருன்னா வேற எதனா சமூக விரோதிகள் தாக்குறாங்கன்னா அவர்களுக்கான தண்டனை கொடுக்கறது அந்த அரசினுடைய கடமை. ஆனா அதை கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுல இந்தியா 12வது இடத்துல இருக்கு.
சிபிஜி. இது வந்து அமெரிக்காவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம். இதனுடைய வேலை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பத்திரிகையாளர்கள், அது இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிப்புக்கு உட்படுகிறார்களோ அவர்களுக்கான ஆதரவு குரலை இது வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும். அந்த நாட்டுக்கு வந்து கடிதம் எழுதுவாங்க, தொடர்ந்து நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கைகளை சமர்ப்பித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்ப என்னவா இந்த நாட்டை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது தெரியுதா? இவங்களே சொல்றாங்க என்னன்ட்டு, பிஜேபி மிகப்பெரிய ஒரு வன்முறைகளை இந்தியாவில் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அமெரிக்கா அறிக்கையும் அதான் சுட்டி காட்டுச்சு. ஆனா நீங்க அமெரிக்க அறிக்கை என்ன சொன்னீங்க? இல்ல அவங்க பொய் சொல்றாங்க, அமெரிக்காவில தான் அந்த போல் நடக்குது அப்படின்ட்டு சொன்னீங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக பிஜேபி என்பது என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமா வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்ப இதெல்லாம் உண்மைதானே? பிஜேபி மதம் அப்படின்ற ஒரு போர்வையில மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மைதானே? உண்மையான சம்பவம் தானே? நடந்த சம்பவம் தானே? இதை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப இதே தானே ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப ராகுல் காந்தி சொன்னா மட்டும் நீங்க ஏன் அவரை சிறுபிள்ளைத்தனமானவர் அப்படின்ட்டு சொல்றீங்க? ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இன்று எல்லா மக்களாலும் உற்று நோக்கப்படுகிறார். ராகுல் காந்தியினுடைய பேச்ச எல்லாரும் கேட்கிறாங்க. நாடாளுமன்றத்துல அதிகப்படியே கேட்கப்பட்ட பேச்சு யாருது? ராகுல் காந்தியினுடையது. சரிங்களா? மோடியினோடது இல்ல. மோடி வந்து 3வது இடத்துல தான் இருக்காரு. அப்ப மக்களே யாரை விரும்புறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் தான் விரும்புறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே, நான் வந்து நேரம் ஆளுங்கட்சியா இருந்திருந்தேனா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், நான் எதிர்கட்சியாக இருப்பதில் தான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுதுல்ல. நீங்க எது செஞ்சாலும் எதுல தவறு எல்லாம் இருக்கோ அதை சுட்டி காட்ட முடியுதுல்ல. இப்ப தொடர்ந்து நீங்க ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகள் எடுத்து பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கத்திற்கு எதிரான மிக முக்கியமான ஒரு போராக இருந்து கொண்டிருக்கும். அது அக்னிவீர் திட்டத்துல ஆரம்பிச்சு, நீட் ஸ்கேம்ல ஆரம்பிச்சு, அத்ராஸ் படுகொலையில இருந்து, மணிப்பூர்ல இருந்து தொடர்ந்து அவர் எல்லா குரலற்ற மக்களுக்கு குரலாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. அப்ப அதனால ஒரு செல்வாக்கு என்பது இந்த பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னும் இடைத்தேர்தல்கள் இருக்கு, 3 மாநில சட்டசபை தேர்தல்கள் இருக்கு. இப்ப இதன் காரணமாக விளைவுகள் என்பது அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் அந்த பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எப்படின்னா ஒடுக்கணும், ஏதாவது ஒரு பொய் செய்தியை பரப்பணும் அப்படின்ற அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இல்ல ராகுல் காந்தி சிறுபிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்ட்டு திசை திருப்ப பாக்குறாங்க. இந்த திசை திருப்பல் என்பது தொடர் நடவடிக்கையா இருக்குமா அப்படின்னு கேட்டா மக்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும். மக்கள் எல்லாத்தையும் கணிச்சு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும்பா, அந்த பையன் எப்படி பேசுறான், என் வயசு என்ன, அவன் வயசு என்னன்றது தெரியும், இத்தனை வருஷமா அரசியல் அனுபவம் இருக்கு, சரிங்களா, அவர் பேசல என்ன விதமான தப்பு இருக்கு அப்படின்றத அவங்களே உணர்ந்துப்பாங்க. அப்ப அதற்கான சரியான செய்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சரியான ஊடகங்கள். அந்த ஊடகங்களின் மீது இந்த அரசு எந்த விதமான கட்டுப்பாடையும் வைத்திருக்க கூடாது அப்படின்றதான் பல்வேறு நாடுகளினுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே தான் ராகுல் காந்தி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் இந்த மோடி அரசாங்கத்தின் மீது என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.